நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடித்து கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணு, பணம் கேட்டால் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சனால மட்டும் நின்றுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோன்னா சரி பேக்கப் பண்ணியிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வந்தார். அதே மட்டும் நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னு அப்போ கூட வரல. ஏன்னா இன்றைக்கி என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சு என்னை இன்றைக்கி ஒரு டைரக்டராக இங்கே நிப்பாட்டியிருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாட்டம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதில் நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதில் யாருமே போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தனா இருக்கட்டும், நம்ம நிஷாந்த் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரவணன், கும்கி அஸ்வின் அண்ணன். கும்கி அஸ்வின்லாம் சொல்லணும்னா ஒன்றும் விடவே மாட்டார். அதே மாட்டம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா, எனக்கு மொட்டராஜன் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் 2 மணியோட பேக்கப் பண்ணுறப்ப பிளானில் இருந்தேன். அண்ணன் என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்லை. அப்போ என்னை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படி இல்லைண்ணே, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னேன். 2 hours முடிச்சிடு அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக முடிச்சிடுண்ணே அப்படின்னேன். உடனே எர்றா அப்படின்னாரு. அதே மாட்டான் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் முடிஞ்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார். சூப்பராக அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார். நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு டைரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா விஸ்வன் அண்ணன் மேடைக்கு அழைக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். உங்கள் படத்துலேயே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார். கண்டிப்பாக என்னோட அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார். இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருக்கேன் சார். அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார். எழுதி வச்சுருக்கதை சொல்கிறேன் சார். தேங்க்யூ.